ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஎன் ஸ்டுடியோ. ஸோ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய கூலி படத்துலேருந்து சிக்கன் வைப்பு சாங்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ சாங் கேட்டிருப்பீங்க, சாங் சூப்பராக இருந்துச்சு. ஸோ சாங்கில் நெகட்டிவ்னு பார்த்தா நம்ம அனிருத்தோடைய நம்ம லிரிக்ஸ் எழுதுனா நம்ம யாருன்னா அறிவு அவர் தான் லிரிக்ஸ் எழுதியிருந்தார். ஸோ அவர் லிரிக்ஸ் கொஞ்சம் சரியாக எழுதுன்னு தான் எனக்கு பட்டுச்சு. மற்றபடி மியூசிக்கு, பேக்ரவுண்ட் மியூசிக் அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு, மியூசிக்லாம் தரமாக இருந்துச்சு. ஸோ மற்றபடி எனக்கு அந்த லிரிக்ஸ் தான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. மற்ற எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. அனிருத் அவர்கள் தலைவருக்கு தீயா வேலை செஞ்சு சூப்பராக போட்டார். இந்த மாதிரி ஒரு மியூசிக் வீடியோ யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா லிரிக்ஸல் வீடியோ அப்படின்னா பார்த்தீங்கன்னா மேக்கிங் வீடியோ இருக்கும், நம்ம ஹீரோடைய ஃபோட்டோ வச்சு வீடியோ மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் இதுக்கு மியூசிக் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அனிருத் அண்டு சாண்டி மாஸ்டர் அண்ட் எஸ்டார் இவங்கெல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ அங்கங்கே நம்ம தலைவர் அவர்களை காமிச்சிருக்காங்க. ஸோ தலைவர் வர எல்லா இடமும் சூப்பராக தான் இருந்துச்சு. பட் அனிருத் அவர்களும் அங்கங்கே டான்ஸ் பண்ணார். ஸோ அனிருத்தோட டான்ஸும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அனிருத் அவர்கள் இவ்வளோ சூப்பராக டான்ஸ் ஆடுவார் அப்படின்றது நமக்கு இப்போ தான் தெரியுது. அண்ட் அன்எக்ஸ்பெக்டடாக என்ட்ரி ஆனது நம்ம டிஆர் அவர்கள் தான். ஸோ அவர் பார்த்திங்கன்னா இதில் ஒரு சாங் ப்ளேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன அந்த டிஐஎஸ்சிஓ சாங்க்கு கேஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இதில் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக அனிருத் அவர்கள் பார்த்தீங்கன்னா டிஆரே உள்ள இழுத்து போட்டார் போல இருக்குது. ஸோ வேறு லெவல் சம்பவம் தான். ஸோ அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ டீகோடிங்னு பார்க்கும்போது எதுக்காக இவங்க பார்த்திங்கன்னா லிரிக்கல் வீடியோவாக ரிலீஸ் பண்ணல அப்படின்னு பார்க்கும்போது இந்த சாங்கில் நம்ம உபேந்திரா அவர்கள் மேபி கேமியோ பண்ணியிருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லப்படுது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம உபேந்திரா அவர்களை காட்டுற இடத்துல பார்த்திங்கன்னா பின்னாடி கிராண்ட் செலிப்ரேஷனாக ஒரு சில பூலாம் இருக்கும். ஸோ அதே பூ தான் பார்த்திங்கன்னா நம்ம தலைவர் அவர்கள் ஆடிட்டு இருக்க இடத்துல இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஒருவேளை நம்ம உபேந்திராவும் நம்ம ரஜினி அவர்களோட ஃப்ரெண்டாக இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வருது. ஸோ இதனால தான் பார்த்திங்கன்னா இவங்க இந்த ஒரு என்னது வீடியோ ரிலீஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வருது. ஸோ அப்படி இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அப்படின்னா படத்துக்கான ஹைப்பு ஏற்ற வேணாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி கொடுத்துருக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஸோ நேற்றுலேருந்து நம்ம கூலி படத்துக்கு கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா 50 நாள் இருக்குது. ஸோ 50 நாள் முன்னிட்டு தான் அந்த ஒரு சாங்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சாங் பட்டை கிளப்பிட்டு இருக்கு. ஸோ ரஜினி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே அந்த சாங் பிடிச்சிருக்கு. ஸோ வேறு லெவல் சம்பவம் தான். ஸோ இந்த ஒரு சிக்கன் வைப்பு சாங் ரிலீஸ் பண்ணுறதுக்காக ஒரு போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த போஸ்டரில் நம்ம ரஜினிகாந்த் அவர்கள்னா விண்டேஜ் காரில் உட்காந்துட்டு மாசான உட்காந்துருக்காரு. ஸோ காரோட நம்பர் பிளேட்டை பார்த்தீங்கன்னா MDY 3142 அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது ஓல்டு பழைய மதுரையில் இருந்த நம்பருடைய கார் பிளேட்டு, காரோடைய நம்பர் பிளேட்டு. ஸோ நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் விண்டேஜ் லுக்கில் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் விண்டேஜ் நம்ம ரஜினிகாந்த் அவர்களை பார்க்கறதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண பவர் ஹவர்ஸ் அப்படின்ற அந்த சாங் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சாங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினி அவர்களுக்கு டிஏஜிங் டெக்னாலஜிலாம் நடத்துவாங்க. ஸோ நம்ம ரஜினிகாந்த் அவர்களை யங்காக காட்டுறதுக்காக அந்த ஒரு டெக்னாலஜி பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த ஒரு போஸ்டரில் இந்த ஒரு நம்பர் பிளேட்டை வச்சு நம்ம ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் இருக்குது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ டீகோடிங்னா அது ஒன்று தான் இருக்குது, மற்றபடி வேறு எந்த டீகோடிங் இல்லை. ரஜினிகாந்த் அவர்கள் இந்த ஒரு சாங்கில் சூப்பராக டான்ஸ் ஆட போகிறாரு. ஸோ வெறித்தனமாக இருக்க போது. ஸோ கூலி படத்துக்குன்னு ஒரு 49-48 நாள் தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் கூலி படம் எப்படி வரப்போகுதுன்னு. ஸோ கண்டிப்பாக தாறுமாறாக இருக்க போகுது. ஸோ இந்த பாட்டுக்கு டான்ஸ் கோரியோகிராஃபி பார்த்திங்கன்னா நம்ம சாண்டி மாஸ்டர் தான். ஸோ இந்த சாங்குக்கு மியூசிக் போட்டிருக்கிறது அனிருத் அண்டு லிரிக்ஸ் அறிவு அவர்கள் எழுதியிருக்காரு. ஸோ டிஆர் அவர்களுடைய அந்த பழைய சிக்கெட் வைப்பு அப்படின்ட்டு அந்த ஒரு இதை எடுத்து போட்டிருக்காங்க. ஸோ சாங்கோடைய டிகோடிங் இவ்வளோ தான். செகண்ட் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி தமிழ் சினிமா இருக்கிற சினிமா கண்டென்ட்ஸ்க்கெல்லாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ பேக்ரவுண்டில் நிறைய வாய்ஸ் கேட்கும். ஸோ அதெல்லாம் எடுத்துக்காதீங்க, அதெல்லாம் நாய்ஸ் வாய்ஸ். நான் வெளியில் இருக்கிறதுனால இப்படி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.